பாருங்கள், அப்போ லூக்கா 17:30 பிரகாரம் இந்த நாளுக்கென்று மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் பிரகாரமாகத்தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஒரு மனுஷகுமாரனை சபைக்கு தேவன் தந்திருக்கின்றார். பாருங்கள், மறுபடியுமாக பிரசவ வேதனை என்ற செய்தியிலிருந்து 261வது பேராவை நான் வாசிக்கிறேன். சென்ற பதிவில் இதை நான் வாசித்தேன், மறுபடியுமாக இதை வாசிக்கின்றேன். அதோ தேவன் இதோ மத்தியில் இன்று இருக்கிறார், விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது, விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கிறார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். அப்போ வேத வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது அவர் வேத வார்த்தையின் நிறைவேற்றுதலாகத்தான் வருகிறார். நாம நினைக்கிற மாதிரியோ, ஒரு சபை கோட்பாடுகள் நினைக்கிற மாதிரியோ, அல்லது பெரிய படிப்பு படித்த ஒரு போதகர் நினைப்பதற மாதிரியோ கர்த்தர் பூமிக்கு வரமாட்டார். அவர் வேத வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கடைசி நாட்களில் 2ஆம் வருகைக்கு நான் எப்படி வருவேன் என்று சொல்லப்பட்டாரோ அந்த வார்த்தையாகத்தான் அவர் வருவாரே தவிர, நாம நினைக்கிற மாதிரியோ, பெரிய போதகர் நினைக்கிற மாதிரியோ, சபை கோட்பாடுகள் நினைக்கிற மாதிரியோ தேவன் வரமாட்டார். அப்படி என்றால் நீங்கள் அவரை இன்றைக்கு வந்தாரா இல்லை என்பதை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் வேத வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது சோதம் நாட்களிலும் நோவாவின் காலத்திலும் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு மனுஷகுமாரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக வருகிறார். தீர்க்கதரிசி தான் மனுஷகுமாரன். தேவன் முதல் வருகிலே யூதனிடத்தில் வருகின்ற பொழுது அவர் சமாரியத்துக்கு பெண்ணுக்கு சென்றார். அங்க சமாரித்த பெண்ணில தேவன் எப்படி சென்றார்? அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக சென்றார், தீர்க்கதரிசியாக சென்றார். யூதர்களுக்கு நன்றாகவே தெரியும் மெசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று யூதர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நமக்கு ஏன் தெரியவில்லை என்றால், நம்முடைய முன்னோர்கள் யாருமே அக்னி ஸ்தம்பத்திலே வாழ்ந்ததில்லை. நம்முடைய முன்னோர்கள் யாருமே மேகஸ்தம்பத்தின் வழியாக கடந்து வரவில்லை. நாம் எல்லாம் அஞ்ஞானிகளாக, பாவம் செய்வர்களாக, தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிறவர்களாக, பாகாலை வணங்கி கொண்டிருந்த பிள்ளைகள். ரோமபுரி ஆட்சியின் போது தான் நாம் எல்லாம் கிறிஸ்துவர்கள் என்று ரோமன் கத்தோலிக்க என்ற மதத்திலே சேர்ந்து கொண்டப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் தவிர, வேத வார்த்தையின் பிரகாரம் நாம் எந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனாக மாறவில்லை. அப்போ ஒவ்வொரு சபை கோட்பாடுகளுக்குள்ளே இருந்து தான் நாம் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து வந்து விட்டோம். நாம் யாருமே வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம் நோக்கி பார்க்கவும் இல்லை. ஒவ்வொரு வேத வார்த்தை நிறைவேறுதலையும் நம்ம தேடி வாசிக்கவில்லை. நாம் சபைக்கு சென்று ஞானசாந்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கின்ற பொழுது அந்த போதகர் நமக்கு என்ன விதமான பிரசங்கம் செய்கிறார் அதைத்தான் நாம் கேட்டுட்டு வந்தோமே தவிர, நாமளாகவே வேதத்தை வாசித்து கர்த்தரை தேடவே இல்லை. அப்போ தேவன் எப்பொழுது உங்களை முன்குறிக்கிறாரோ அந்த முன்குறிக்கப்படுகின்ற பொழுதுதான் நாம் வேதத்தை வாசித்து கர்த்தரை தேடுவதற்காக தேவன் நம்மளுக்கு ஒரு தூண்டுதலை தருகிறார். அப்படி தூண்டுதலை தருகின்ற பொழுதுதான் நீங்கள் வேதாகமத்தையும் 3வது வேதாகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையும் நீங்கள் எடுத்து வாசிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுகின்ற பொழுதுதான் தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி காண்பிக்கின்ற பொழுது இன்றைக்கு தேவன் 2ஆம் வருகையிலே சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆண் பிள்ளையாக தேவன் எப்படி வருவதாகவும் அவர் எந்த விதமான அடையாளத்தை கொடுப்பார் என்றும் வேதவாதி சொல்லியிருக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் வந்தாரா இல்லையா என்பதை பற்றி நாம் தேடி பார்க்க வேண்டும். வாருங்கள், அதை நாம் கொஞ்சம் தேடி பார்ப்போம். ஒரு செய்தியிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதாவது தேவன் திரை நீக்கப்படுதல், த அன்வில்லிங் ஆஃப் காட். ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1964வது ஆண்டிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில 71வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரனுக்கும் லவோதிக்கேய சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள்.
பாருங்கள், 71வது பேரா, இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரனுக்கும், அதாவது லவோதிக்கா சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். யாரை தள்ளிவிட்டார்கள்? சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளையாக பிறந்த இயேசுவை அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 வசனத்திலே, இதோ வாசல் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜன பானம் பண்ணுவேன் என்று தேவன் லவோதிக்கா சபையின் கதவை தட்டி கொண்டிருந்தார். அப்போ லவோதிக்கா சபையின் தூதனாக வெளிப்பட்டவர் யார்? வில்லியம் மரியன் பிரண்ணாம். அப்போ அந்த வில்லியம் பிரண்ணாமாகத்தான் இயேசு கிறிஸ்து நின்று கதவை தட்டி கொண்டிருந்தார். உலக ஜனங்கள் யாரும் காணவில்லை. வார்த்தையின் பிரகாரம் அவரை ஆராய்ந்து பார்க்கவில்லை. வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் காணாமல் உலக சபை கோட்பாடுகள் மூலியமாகவும் தன்னுடைய ஞானத்தின் மூலியமாகவே அவர்கள் பிரண்ணாமை தேடினார்கள். ஆனால் வேத வார்த்தையின் நிறைவேறுதலாக பிரண்ணாமை யாருமே தேடவில்லை. அப்போ லவோதிக்கா சபை என்ன செய்துவிட்டது? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட பிரண்ணாமை வெளியே தள்ளிவிட்டது. ஏன் வெளியே தள்ளிவிட்டது? வார்த்தையின் நிறைவேறுதலை காணாமல் அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித ஞானத்தில் தேடுவதனாலே அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய குமாரனுக்கும் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு மற்றவர்களை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார். இந்த மெசியா எப்படி வருவாரு? மனுஷகுமாரனாக வருவாரு, தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு மற்றவைகளை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார். அதுதான் வாசித்தோம், லூக்கா 17:30 பிரகாரம். அவர் மனுஷகுமாரனாகவும் இருப்பாரு, அவர் மெசியாவாகவும் இருப்பாரு, அவர் தீர்க்கதரிசியாகவும் இருப்பாரு. அப்ப இன்றைக்கு லவோதிக்கா சபைக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? பாருங்கள், வில்லியம் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். ஆனால் வேத வார்த்தையின் நிறைவேறுதலாக அவர் மெசியாவாகவும் மனுஷகுமாரனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கின்றார். அதனால் தான் பாருங்கள், அவர் பிறக்கின்ற பொழுது நட்சத்திர அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நட்சத்திர அடையாளங்களை தேவன் தருகின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவனை நடக்க வைக்கின்றார், மரித்து போனவரை உயிர்ப்பித்து காமிக்கின்றார். ஏனென்றால் அது கிறிஸ்துவாக நிற்கின்ற பொழுது முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து என்ன அடையாளம் செய்தாரோ அதே தான் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் அதே அடையாளத்தை மாறாமல் தன்னுடைய முகமூடியை மாத்திரம் மாற்றிக்கொண்டு கர்த்தர் லூக்கா 17:30 பிரகாரம் புறஜாதிக்குள்ள அவர் மனுஷகுமாரனாக மெசியாவாக தீர்க்கதரிசியாக நின்று கொண்டிருக்கின்றார். உலக ஜனங்கள் அதை காணவில்லை. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டு மற்றவைகளை நிறைவேற்றுவார் என்று அவர் லூக்கா சுவிசேஷத்தில் கூறியிருக்கிறார். பாருங்கள், வேத வாக்கியங்கள் பரிபூர்ணமாக ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன். அது என்ன? அது அதே தேவன் எல்லா நேரத்திலும் தமது உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல். என்மார்பி, அதாவது அவருடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல், அதை அவர் மாற்றிக்கொண்டார். அது அவருக்கு பெரிய நாடகமாக உள்ளது. அவர் அதில் நடித்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், யெகோவா தேவனாய் இருந்தவர் எப்படி இயேசு கிறிஸ்துவாக வந்தாரோ, இயேசு கிறிஸ்துவாய் இருந்தவர் மறுபடியுமாக மாம்சத்தில் வெளிப்பட்டு பிரண்ணாமாக நின்று கொண்டு அக்னி ஸ்தம்பத்தின் அடையாளத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார். ஆனால் உருவம் என்மார்பி அங்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் உலக ஜனங்கள் வார்த்தையின் பிரகாரம் அவரை தேடாமல் சபையின் கோட்பாடுகள் மனித ஞானத்தில் தேடிக்கொண்டிருப்பதனாலே லவோதிக்கா சபை அவரை வெளியே தள்ளிவிட்டது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர் மனுஷகுமாரனாக வந்தார், தீர்க்கதரிசியாக அவர் பிழையின்றி அப்படியே செய்தார். அப்ப இன்று கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசியாக நமக்கு வெளிப்பட்டவர் யார்? பாருங்கள், வில்லியம் மரியன் பிரண்ணாம். அந்த தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டவர் தான் மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார், மெசியாவாகவும் வெளிப்படுகிறார். அவர் பிழையின்றி அப்படி செய்தார். கிணற்றாண்டிலிருந்த பாவம் நிறைந்த சிறிய ஸ்ரீ கூட அவர் அடையாளம் கண்டு கொண்டால் அவள் கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் இதைத்தான் செய்வார் என்றால் பாருங்கள், அவள் முன்குறிக்கப்பட்ட வித்தாக இருந்தபடியால் அவரை அடையாளம் கண்டு கொண்டாள்.
பாருங்கள், அன்றைக்கு அவள் விபச்சாரியாக இருந்தாலும் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கின்ற பொழுது மெசியாவை கண்டு கொண்டாள். அதே போல இன்றைக்கு கடைசி நாட்களிலே கர்த்தராலே முன் குறிக்கப்பட்ட நீங்களாக இருப்பீர் என்றால், சமாரிய பெண்ணை போல நீங்கள் இன்றைக்கு வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள, நீங்கள் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அவர் யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். வேத வார்த்தையை நிறைவேற்றல் நீங்கள் தேடுகின்ற பொழுது அதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். தேவன் பேதுருவிடத்தில் எப்படி தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, சமாரிய பெண்ணத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, நாத்தானிடத்தில் தேவன் எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார், அதே போல இன்று நீங்கள் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித நாளத்தில் தேடாமல் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் தேடுவீர் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், அங்கே மற்ற அனைவரும் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அதை அடையாளம் கண்டு கொள்ள அவர்களிடத்தில் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் தொடக்கத்திலேயே பாவத்தில் இருந்தனர். பாருங்கள், மற்றவர்கள் எப்படி சமாரே பெண்ணை போல் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையோ, அதே போல இன்றைக்கு தேவன் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பது அடையாளம் கண்டு கொள்வார்கள். மற்றவர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்ள அவர்களால் முடியாது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தராலே முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். தமது நடிப்புகளுக்காக அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். பாருங்கள், தமது நடிப்புகளுக்காக அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். ஏனென்றால் தேவன் தனக்கென்று 3 காலங்கள் கட்டங்களாக பிரித்துக் கொள்கிறார். பிதாவின் காலமாகவும் குமாரனின் காலமாகவும் பசுத்தாவின் காலமாக தேவன் 3 காலத்தை தேவன் பிரித்துக் கொள்கிறார். அப்படியாக இருக்கின்ற பொழுது தேவன் எப்பொழுதுமே தேவன் ஒரு மனிதனை கொண்டு தான் தேவன் பூமியிலே தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவாகவும் மோசையாகவும் நிற்கின்ற பொழுது தேவன் திரை மறைக்கப்பட்டிருந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனால தேவன் மோசைக்குள்ளே தன்னை திரை மறைத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்துக்குள்ளே தன்னை திரை மறைத்துக் கொண்டார். ஆனால் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தெழுகின்ற பொழுது தேவன் திரை நீக்கப்பட்ட தேவனாக கடைசி நாட்களிலே அந்த அக்னி ஸ்தம்பத்தின் அடையாளத்தோடு பாருங்கள், பிரண்ணாம் குடத்திலே விஞ்ஞானங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டு பாருங்கள், அதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. வார்த்தை நிரூபித்து விட்டது. ஆனால் உலக ஜனங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. உலக ஜனங்கள் அவரை, லவோதிக சபை அவரை வெளியே தள்ளிவிட்டது. தமது நடிப்புக்காக அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். பிறகு அவர் மனுஷகுமாரின் உருவில் வந்தார். பாருங்கள், தமது நடிப்புக்காக அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். பிறகு அவர் மனுஷகுமாரனின் உருவில் வந்தார். சீர்திருத்தக்காரன் வெஸ்லி, லூத்தர் இவர்களின் காலத்தில் வழியாக அதன் பிறகு நாம் காண்பது என்னவெனில், அவர்கள் இஸ்ரவேலை போல குழப்பமுற்று முடிவில் கடைசி நாட்களில் பெந்தெகோஸ்தே காலத்தில் அவர் பரிசுத்த ஆவியாக பிரஜட்சணமாக போது அவர்கள் அதை புறக்கணித்தனர். இஸ்ரவேல் செய்ததையே இவர்களும் செய்தனர். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செஞ்சாங்களோ அதே போல இன்றைக்கு புறஜாதிக்குள்ள தேவன் மெசியாவாக வெளிப்படுகின்ற பொழுது இந்த புறஜாதியாரும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பரிசுத்த ஆவியானவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். அன்பு சகோதர சகோதரி, நாம் எங்கே இருக்கின்றோம்? மனித ஞானத்தில் நீங்கள் தேடுகிறீர்களா? சபை கோட்பாடுகள் மூலியமாக நீங்கள் தேடுகிறீர்களா? வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாத ஒரு போதரோடு தேடிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இழந்து விடுவீர்கள். தனிப்பட்ட நபராக நீங்கள் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து 3வது வேதாகமத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு மெசியா வந்தாரா இல்லையா என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். சமாரிய பெண்ணை போல, பேதுருவை போல தேவன் உங்களை முன் குறித்திருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே தன் ஆவியை ஊற்றப்பட்டு அந்த ஆவி உங்களுக்குள்ள தூண்ட வைத்து வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் உங்களுக்கு தேவ ஞானத்தை தருகின்ற பொழுது நீங்கள் மெசியாவை காண முடியும். சபைக்கு செல்வதனாலேயோ, ராபோஜனம் பெறுவதனாலேயோ, நீதிமானாக வாழ்வதனாலேயோ நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி ஜீவோஸிலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காகத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த பிள்ளைகளை மாத்திரமே தேவன் மீட்டுக் கொள்வதற்காக தேவன் 2ஆம் வரிகளை வெளிப்படுகிறார்.
இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலக ஜனங்களுக்காக அல்ல, தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர் சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உலகத்தின் காரியங்கள் அல்லாமல் கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளைத்தான் தேவன் மீட்டு கொள்ள வந்தார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? மனுஷகுமாரனாக திரும்ப வருகிறார். அதன் பிறகு அதிலிருந்து தாவீதின் குமாரனாக நாம் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? மனுஷகுமாரன், தாவீது குமாரன், தேவனுடைய குமாரன். அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா நாளின் படியும் இன்னும் இந்த நேரத்துக்கான மற்ற தீர்க்க தரிசனங்கள் படியும் மனுஷகுமாரனாக வெளிப்படுகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட பேரா என்று பாருங்கள். வில்லியம் மரியன் பிரண்ணாம் யாருங்க? அவரு மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி தீர்க்கதரிசி என்று எல்லோருமே என் டைம் சர்ச்சிற்கு எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி வருகிறவர் யார்? அவர் மெசியா. பாருங்கள், இந்த பேரா எவ்வளவு கிளியரா சொல்லுது பாருங்கள். தேவனுடைய குமாரன் அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா நாளின் படியும் இன்னும் இந்த நேரத்திற்கான மற்ற தீர்க்க தரிசனங்கள் படியும் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த தேவகுமாரன் தான் மனுஷகுமாரனாக தீர்க்கதரிசியாக லவோதிக்கா சபையின் தூதனாக பிரண்ணாமாக வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் தான் பாருங்கள், நட்சத்திர அடையாளத்தோடு அவர் பிறக்கிறார். அதனால் தான் பாருங்கள், விஞ்ஞானம் அவரை புகைப்படம் எடுத்தது. அதனால் தாங்க அவர் மரித்தவரை உயிர்ப்பிச்சு காமிக்கிறார், குருடனை பார்க்க வைக்கிறார். ஏனென்றால் இந்த தேவகுமாரன் தான் மல்கியா 4:5-6 பிரகாரம் அவர் தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, தீர்க்கதரிசியாக லவோதிக்கா சபையின் தூதனாக வருகிறார். மெசியா எப்படி இருப்பார்? மெசியா தீர்க்கதரிசியாக இருப்பார். மெசியா எப்படி இருப்பார்? மெசியா மனுஷகுமாரனாக இருப்பார். அப்ப புறஜாதிக்கென்று கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? பாருங்கள், வில்லியம் மரியன் பிரண்ணாம். அந்த வில்லியம் மரியன் பிரண்ணாம் மல்கியா 4 படி வந்த தீர்க்கதரிசி என்று என் டைம் சர்ச்சில் இருக்கிற எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவகுமாரன் தான், இயேசு கிறிஸ்து தான், மெசியா தான் தீர்க்கதரிசியாக மல்கியா 4 படி அவர் பூமிக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் வில்லியம் மரியன் பிரண்ணாம் யார்? சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆண் பிள்ளை. அவர் கிறிஸ்து. பாருங்கள், அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவனாக நின்று கொண்டிருக்கின்றார். தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பம் எதற்கு அடையாளம்? அவர் கர்த்தர், லோகோஸ், ஏலோயம் என்பதற்கான அடையாளம். பாருங்கள், தேவன் திரை நீக்கப்படும் செய்தியிலே 71வது பேரா முதல் 73 வரைக்கும், அதாவது 78 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர் இந்த கடைசி நாட்களில் மல்கியா 4 படி இன்னும் இந்த நேரத்துக்கான மற்ற தீர்க்கதரிசன படியும் மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார். சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்ட பிறகு, சபை என்ன பண்ணுச்சுங்க? வெளியே தள்ளிருச்சு. எந்த சபை? கர்த்தருடைய பாகமாகிய அந்த சபை கிடையாது. பாருங்கள், கர்த்தராலே முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், கர்த்தருடைய சரீரம் தான் சபை. அந்த சபை இவர் தள்ளவில்லை. மனித கோட்பாடினாலும் சபை கோட்பாடினாலும் பாரம்பரியத்தினாலும் இருக்கிற பாருங்க அந்த சபை வேத வார்த்தைகளை பிரகாரம் ஆராய்ந்து பார்க்காமல் மனித ஞானத்தின் பிரகாரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அந்த சபை. கர்த்தருடைய சரீரம் இல்லாத பிள்ளைகள் சபை. அதுதான் பாருங்கள் மெசியாவை புறக்கணித்து விட்டது. பாருங்கள், இன்றைக்கு யார் யார் இவர் தேவன் இல்லை, இவர் மெசியாவெல்ல புறக்கணிக்கிறார்களோ அவரை தான் தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். இன்னும் இந்த நேரத்திற்கான மற்ற தீர்க்க தரிசனங்கள் படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையுடன் தொடர்பு கொள்ளப் போவதே இல்லை.
வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பிரகாரம் அவர் லவோதிக்கா சபை உடைய கதவை தட்டினார். கதவை திறக்கவில்லை. அவரை விசுவாசிக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபையோர்கள் அவரை மறுதலித்தார்கள். தேவன் மறுபடியுமாக சபையை விட்டு வெளியே வந்து விட்டார். பிறகு மறுபடியுமாக தேவன் சபைக்கு வரவே மாட்டார். பாருங்கள், சபையானது அவரை வெளியே தள்ளிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் அவர் சபையின் தொடர்பு கொள்ள போவதில்லை. அவர் வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். சில முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் இன்னும் அங்கு உள்ளன. அவர்களை அடைந்தாக வேண்டும். பாருங்கள், சில முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு இவ்வொரு அடையாளம் கண்டு கொண்டு யாரு என்ன சொன்னாலும், உலகம் என்ன சொன்னாலும், மனித கோட்பாடு என்ன சொன்னாலும் எதற்கும் கவலைப்படாமல் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து வேத வார்த்தையின் பிரகாரம் இவரை கர்த்தர் என்றும் ஏலோயம் என்றும் இன்றைக்கு பூமியிலே விளம்பரப்படுத்தக்கூடிய விளம்பர பலகையாக நடமாடக்கூடிய நிருபங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் தேடி இவர் யார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு பேராக்கள் மூலியமாகவும் இந்த 3 வேதாகமத்தின் மூலியமாகவும் இவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். செய்தியை படிக்க மாட்டாங்க, பைபிளை படிக்க மாட்டாங்க, ஆனால் இவரை மறுதலிப்பார்கள். முதலில் இன்னைக்கு 2ஆம் வரியில வருகிற மெஸ்ஸியா பூமிக்கு வருவார் என்றால் தேவன் எந்த விதமான வேதாகமத்திலே வார்த்தை சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் தேடி பாருங்கள், நீங்கள் மெஸ்ஸியாவை காண முடியும். ஆனால் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாகவோ ஒரு மனிதனின் ஞானத்தின் மூலியமாகவோ நீங்கள் செய்தியை படிக்காமல் வேதாகமத்தை படிக்காமல் கர்த்தரிடத்தில் முழங்கால் படியலாமல் வாரம் பூரா வேலை செஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பைபிளை தூக்கிட்டுக்கிட்டு நானும் என் டைம் சர்ச்சு போகிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி தேவனை காண முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, இது நித்திய ஜீவன். ஒரு தனிப்பட்ட நபரை தான் தேவன் தன்னுடைய பாகமாக தெரிந்து கொள்கிறார். அப்போ உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு எத்தனை % இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துக்குள்ள எப்படிப்பட்ட ஜீவிதம் ஜீவிக்கிறீர்கள் என்பதை பற்றி ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் கர்த்தர் தன் மனமாற்றி ஒரு ஸ்தானத்தை தருகின்றார். ஒரு சபைக்கு அல்ல, ஒரு குடும்பத்திற்கு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தார் அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த கடைசி நாள் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் நாம் எங்கே நிற்கின்றோம்? நீங்கள் எவ்வளவு நேரம் செய்தி வாசிப்பீர்கள்? நீங்கள் செய்தியை படிக்கின்ற பொழுது தேவனானத்தில் பசுத்தாவி நிறைந்து வாசிக்கிறீர்களா? உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனை எப்படி தேட வேண்டும்? தேவனை வார்த்தையாகவே தேட வேண்டும். வார்த்தைக்குள்ள போய் தேடி பாருங்கள். இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், அடுத்த பேரா வாசிக்கிற 74 பேரா. ஆகவே தேவன் தம்மை ஒரு மனிதனுக்குள் ஊற்றிக்கொண்டார். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் கூறினதாக நாம் காண்கின்றோம். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனுக்குள் தன்னை ஊற்றிக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார்? சாதாரண மனிதனாக இருந்தார். ஆனால் வேத வார்த்தை நிறைவேற்றுவதற்காக 3 ஆண்டுகள் மாத்திரமே பசுத்தாவின் ஊற்றுதலினாலே அவர் வார்த்தையின் நிறைவேறுதலாக அங்கு ஊழியம் செய்தார். அப்ப யெகோவா தேவன் தன்னோட ஆவியை ஒரு மனிதனுக்குள் ஊற்றிவிட்டார். அதே போல இந்த கடைசி நாட்களில் பசுத்தாவியாக வெளிப்படக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்ற வைத்து வேத வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே 2ஆம் வரிகளில் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை எப்படியாக வந்தாரோ அதே போல தேவன் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் தன்னுடைய என் மார்பியை மாத்திரம் மாற்றிக்கொண்டு தன்மையை மாறாமல், அதிசயங்கள் மாறாமல், அற்புதங்கள் மாறாமல், மறுத்தவரை உயிர்ப்பித்தல் மாறாமல் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நிறைவேற்றி காண்பிக்கின்றார். பாருங்கள், வார்த்தை மாறவே இல்லை. பாருங்கள், நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் ஆங்கில சொற்கள் 2 அர்த்தங்கள் உண்டு. உதாரணமாக நாம் தேவன் என்று அழைக்கும் சொல்
தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், நீங்கள் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று தேவன் சொல்லுகின்றார். நாம் இன்றைக்கு எங்கே இருக்கின்றோம்? எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பாருங்கள், நாம் எங்கே நிற்கின்றோம்? மறுபடியுமாக தேவன் திரை நீக்கப்படுதல் என்ற செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். த அன்வில்லிங் ஆஃப் காட், ஜூன் மாதம் 14ஆம் தேதி 1964 கொடுக்கப்பட்ட செய்தியில் பாருங்கள், இன்றைக்கு அநேக பேர் 7 இடி இன்னும் திறக்கப்படவில்லை, 7 இடி தான் கர்த்தருடைய புதிய நாமத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. 7 இடியை நீங்கள் பார்ப்பீரென்றால் அநேக விதமான என்டைம் சர்ச்சில் பாருங்கள், 7 இடி இன்னும் திறக்கப்படவே இல்லை என்று அநேக விதமான போதகர்கள், அநேக விதமான சகோதர சகோதரிகள் இன்றும் 7 இடிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பாருங்கள், எளிமையாக இந்த வெளிப்பாடை தேவன் இந்த 3வது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தையில தேவன் வைத்து விட்டார். பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அவர் நல்லது, அப்படியானால் அந்த 7 இடி முழக்கங்கள் நீங்கள் பாருங்கள், அந்த 7 இடி முழக்கங்கள் முழுங்கினவைகளை ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடாக அளிக்கப்பட்டதா என்று கேட்டார். ஒருத்தர் கேட்கிறாரு, 7 இடி முழக்கங்கள் முழுங்கி விட்டதா, அல்லது அந்த 7 இடி ரகசியங்கள் ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடாக அளிக்கப்பட்டதா என்று ஒருவர் கேள்வி கேட்கிறார். நான் இல்லை ஐயா, அப்படியானால் அதனுடன் கூட்டுவதாகவோ அல்லது அதிலிருந்து எடுத்து போடுவதாகவோ ஆகிவிடுமே என்றேன். அவை அனைத்தும் அங்கே வெளிப்பட்டு விட்டது. பாருங்கள், 7 இடி அங்கே வெளிப்படுத்தி விட்டது. அது என்னவென்றும் வெளிப்பாட்டை 7 முத்திரைகள் திறந்து அளித்து விட்டன. 7 இடி என்ப ரகசியத்தை 7 முத்திரைகள் திறந்து அளித்து விட்டன. பாருங்கள், அது இன்னுமாக அந்த வார்த்தையில் இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் அந்த வார்த்தையிலிருந்து விலகி செல்ல முடியாது. அது வார்த்தை விட்டு செல்லாது. தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையை ஒருபோதும் விட்டு செல்லாது. அது வார்த்தையில் நிலைத்திருந்து சிலரை குருடாக்கி சிலருடைய கண்களை திறக்கும். பாருங்கள், இன்றைக்கு தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து முதல் வரிகளே வருகின்ற பொழுது எப்படியாக தேவன் இரவும் பகலுமாக மோசேயின் பிரமாணங்களையும் 10 கட்டளைகளையும் இன்னும் அநேக விதமான காரியங்களும் கீழ்ப்படிந்து கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், பெரிய பெரிய போதராக விளங்கி கொண்டிருந்த ஒவ்வொருத்தரும் பாருங்கள், தேவன் அன்றைக்கு கண்களை மறைத்து வைத்து விட்டு சமாரிய பெண்ணிற்கும் நாத்தான்வேலுக்கும் பேதுருக்கும் மற்றவர்களும் பாருங்கள், தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அதே போல இன்றைக்கும் இந்த 7 இடியில் வெளிப்பட்ட புதிய நாமமாகிய கர்த்தருடைய புதிய நாமத்தை சில பேரை தேவன் குருடாக்கி போட்டுட்டு சில பேருடைய கண்களை திறக்கும். அது எக்காலத்துக்கும் அப்படியே செய்யும். பாருங்கள், சில பேருடைய கண்களை மாத்திரம் தேவன் திறந்து வைக்கின்றார். சில பேருடைய கண்களை தேவன் மூடி வைத்து விடுகிறார், குருடாக்கி போடுகிறார். அப்படி என்ற அந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கர்த்தரால நீங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறீர்களா? எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? வேத வார்த்தைக்கு தான் வர வேண்டும். எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுக்கும் அல்ல, எந்த மனிதனுடைய ஞானத்திற்கும் அல்ல. தனிப்பட்ட நபராக கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்து, ஆண்டவரே, நான் உம்மை காண வேண்டும், வேத வார்த்தையின் மூலியமாக நீர் வந்தீரா இல்லை என்பதை நீங்கள் கர்த்தரை ஜெபம் செய்து வேத வார்த்தைகளை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். தேவன் சில பேரை குருடாக்கி போடுகிறார், சில பேரை தேவன் கண்களை திறந்து வைத்து, அது எல்லா காலத்திலும் பாருங்கள் தேவன் அப்படித்தான் செய்து கொண்டு வருகிறார். அதே போல இந்த கடைசி நாட்களில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி சில பேருக்கு தன்னை வெளிப்படுத்த சில பேரை கண்களை குருடாக்கி போடுகிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி அந்த வார்த்தையை ஒருபோதும் விட்டு செல்லாது. அது வார்த்தையில் நிலைத்திருந்து சிலரை குருடாக்கி சிலருடைய கண்களை திறக்கும். அது எக்காலத்தும் அப்படி செய்யும். நீங்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படும் எழுதப்பட்ட நிருபங்கள், நீங்கள் எங்கள் அதற்கு நீங்கள் சரியான அர்த்தம் உரைத்து
இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், அதை திரும்பி பாருங்கள். நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்கள், அதனோடு நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் முடியாது. வேறு விதமாக கூறினால், சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்ட நிருபங்களும் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை. பேதுரு யோவான் அங்கு சென்று அதை காண்பித்த போது அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடன் கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனால் அவர்கள் எழுதப்பட்ட நிருபங்களாக இருந்தபடியால் பாருங்கள், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்ததை அவர்கள் அந்த நிருபத்தில் படித்தனர். ஏனெனில் இயேசு அவர்கள் மூலியமாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்து அவர்கள் மாம்ச சரீரத்தில் திரை மறைக்கப்பட்டு வெளிப்பட்டு ஜீவிக்கின்றவராக அவர் மோசையில் இருந்தது போல. பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காலத்திலும் பாருங்கள், தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி தேவன் தன்னுடைய ஆவியை அவர்களுக்குள்ள ஊற்றி அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அதே போல இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பாருங்கள், ஒரு முக்கியமான பேராவை நான் வாசிக்கின்றேன். மோசே அந்த காலத்தில் தேவனாக இருந்தார். ஆனால் அநேக சபைகள் ஸ்தாபனங்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் யாத்திராகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதே போல யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மோசே அன்றைக்கு தேவனாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய சகோதரனாகிய ஆரோன் மோசேக்குத்தான் தீர்க்கதரிசியாக இருந்தார். மோசே பார்வோனுக்கு தேவனாக இருந்தார். மோசே ஆரோனுக்கும் தேவனாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், ஏன் அப்படிப்பட்ட வார்த்தை? 281வது பேராவை நான் வாசிக்கிறேன். வார்த்தை மோசேயில் இருந்தபோது அவன் மாம்சத்தில் தோன்றின தேவனாக இருந்தான். பாருங்கள், வார்த்தை மோசையில் இருந்தபோது அவன் மாம்சத்தில் தோன்றின தேவனாக இருந்தான். அது இயேசுவில் இருந்தபோது அவர் மாம்சத்தில் தோன்றின தேவனாக இருந்தார். பாருங்கள், அவர் செய்தது ஒன்றே ஒன்று, தமது முகமூடியை மாற்றிக்கொள்ளுதல். வார்த்தை அல்ல, அவருடைய தன்மை அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் தமது உருவத்தை மாத்திரமே மாற்றிக்கொண்டார். அவர் நோவாவில் இருந்தபோது மோசைக்கு மாறினார். அவர் மோசையிலிருந்து தாவீதுக்கு மாறினார். தாவீதிலிருந்து யோசேப்புக்கு மாறினார். இப்படி படிப்படியாக மாறிக்கொண்டே வந்து வேதத்துவத்தின் பரிபூர்ணத்தை சரீரத்தில் கொண்ட நிலையை அடைந்தார். பாருங்கள், அப்ப இன்றைக்கு தேவன் தன்னுடைய முகமுடியை மாத்திக்கிட்டு யாருக்கிட்ட இருக்கிறாரு? பிரண்ணாமாக வெளிப்பட்டாரு. அப்ப பிரண்ணாமாக வெளிப்படுகின்ற பொழுது வேதம் சொல்கிறது, முத்திரையை யார் தான் உடைக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையை உடைக்க வேண்டும். எந்த தீர்க்கதரிசிக்கோ பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கோ போதகர்களுக்கோ யாருக்குமே அனுமதி இல்லை. அது ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த பூமியிலே நமக்காக முத்திரையை திறந்து கொடுத்தது யார்? பாருங்கள், அது பிரண்ணாமாகத்தான் திறந்து கொடுத்தார். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் யாராக வெளிப்பட்டார்? பிரண்ணாமாக வெளிப்பட்டார். பாருங்கள், சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக பாருங்கள், தேவன் பிதாவாக இருக்கின்ற பொழுது மோசையாக ஆண் குழந்தை பிறக்க வைத்தார். குமாரனாக வருகின்ற பொழுது பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஆண் பிள்ளையாக பிறக்க வைத்தார். அதே போல அந்த கடைசி நாட்களில் லவோதிகா சபைக்கு தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது சபைக்கு ஒரு ஆண் பிள்ளையாக தேவன் பிரண்ணாமை பிறக்க வைத்தார். அதனால் தான் பாருங்கள், அவர் முத்திரையை திறந்து கொடுக்கிறார். அக்னிஸ்தம்பம் தலைக்கு மேலே இருக்கின்றது. மரித்தவரை உயிர்ப்பித்து காண்பிக்கின்றார். குருடனை பார்க்க வைக்கின்றார். உள்ளத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் பிரண்ணாம் இந்த கடைசி நாள் செய்ய வேண்டும்? பாருங்கள், கிறிஸ்து பூமியில இருக்கின்றார். அது பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். அக்னிஸ்தம்பம் அதை உறுதிப்படுத்துகின்றது. அதிசயங்கள் அதை உறுதிப்படுத்துகின்றது. வேத வார்த்தைகள் அவரை உறுதிப்படுத்துகின்றது. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் பூமியில வெளிப்பட்ட சபை கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளை இன்றைக்கு பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார்.